ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மாலை நேரம். மைதானம் முழுக்க சிவப்பு நிறம் பரவியிருந்தது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ரசிகர்கள் குரல் கொடுத்து காத்திருந்தார்கள். டாஸ் முடிந்தது. ஆர்சிபி முதலில் பேட்டிங். எல்லாரின் எதிர்பார்ப்பும் ஒரே இடத்துல. பெரிய ஸ்கோர். ஆனா ஆரம்பம் கொஞ்சம் பதட்டமாயிருந்தது. சில விக்கெட்டுகள் சீக்கிரம் விழுந்தது. அந்த சத்தம் மெதுவாக குறைய ஆரம்பிச்சது. ஆனா களத்தில் வந்த விராட் கோலி அவன் ஒரு ஷாட் அடித்தவுடன் கிரவுட் மீண்டும் உயிர் பெற்றது. அவனோட கண்களில் ஒரு தீ, இன்னும் முடிஞ்சலன்னு சொல்லும் மாதிரி. அவனுடன் தேவ்தத் படிக்கல் சேர்ந்ததும் ரன் வேகம் மெதுவா உயர்ந்தது. பந்துகள் பவுண்டரிக்கு போக ஆரம்பிச்சது. ஒவ்வொரு ரன்னும் ரசிகர்களின் நம்பிக்கையை உயர்த்தியது. ஆனா கிரிக்கெட் எப்பவும் சின்ன ட்விஸ்ட் விடாது. முக்கியமான நேரத்தில் விக்கெட்டுகள் விழுந்தது. இறுதியில் 155. பெரிய ஸ்கோர் இல்ல, ஆனா ஃபைட் கொடுக்கக்கூடிய டார்கெட். இது டிஃபெண்ட் ஆகுமான்னு எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாங்க. பின்னர் களத்தில் இறங்கியது குஜராத் டைட்டன்ஸ். ஆரம்பத்திலேயே அக்ரெசிவ். சுப்மன் கில் கவர் டிரைவ் அடிக்கிற ஒவ்வொரு பந்தும் அழகு. ஜாஸ் பட்லர் பவரா அடிக்க ஆரம்பிச்சதும் மேட்ச் வேகமா மாறிப்போச்சு. ஆனா ஆர்சிபி எளிதாக விடல. புவனேஸ்வர் குமார் பந்து எடுத்தவுடன் கேம் மாற ஆரம்பிச்சது. ஒரு விக்கெட், இன்னொரு விக்கெட், சடன்லி டென்ஷன். இது இன்னும் ஆர்சிபி கைக்கு வருமோன்னு ரசிகர்கள் நம்பிக்கை கொண்டாங்க. ஆனா அந்த நம்பிக்கையை உடைக்காமல் ஸ்டெடியா நின்றது ஜிடி மிடில் ஆர்டர். சின்ன சின்ன ரன்கள், ஒகேஷனல் பவுண்டரி, பிரஷரை ஹேண்டில் பண்ணி வந்தாங்க. ஸ்கோர் மெதுவா டார்கெட்டுக்கு அருகில் வந்தது. இறுதி தருணம். இன்னும் சில ரன்கள் தான் வேண்டும். கிரவுட் முழுக்க அமைதி. ஒரு பந்து, ஒரு ஷாட், பவுண்டரி. அந்த நொடியில் மைதானம் முழுக்க ஜிடி ரசிகர்கள் குரல் வெடிச்சுது. குஜராத் டைட்டன்ஸ் வெற்றி. ஆர்சிபி போராடி இருந்தாலும் அந்த இரவு வெற்றி ஜிடிக்கு தான். ஆனா அந்த மேட்ச் ஒரு சாதாரண கேம் இல்ல. டென்ஷன், ஹோப், ட்விஸ்ட், இமோஷன் எல்லாம் கலந்த ஒரு சினிமா மாதிரி கதை. மாலை சூரியன் மறைந்து இரவு வந்தாலும் அந்த மைதானத்தில் நடந்த போராட்டத்தின் சத்தம் இன்னும் ஒலித்துக்கொண்டே இருந்தது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு நம்பிக்கை, குஜராத் டைட்டன்ஸ் முடிவு. இரண்டும் சேர்ந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மேட்ச். கிரிக்கெட் அப்படிதான். கடைசி பந்து வரை யாரும் ஜெயிக்கவில்லை. ஆனா அந்த நாளில் மனதை கவர்ந்தது ஒரு போட்டி மட்டும் இல்ல, அந்த உணர்வு. இப்படி இன்னும் நிறைய த்ரில்லிங் மேட்ச் வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் மேட்ச் இன்னும் மாசா இருக்கும். ஃபயர் கிரிக்கெட்.